ஸ்பீட் பாக்ஸ் டூர், சபரிசனின் ஸ்கெட்ச், செங்கோட்டையனின் பழைய பாசம், கவலையில் டிவிகே, திமுகவில் ஐக்கியமான அஜிதா, ராகுல் ஸ்டாலின் அந்த பழைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? சென்னை கமிஷனர் மாற்றம், வெள்ளை மாளிகையின் கணக்கு. வணக்கம், இது HKS வாய்ஸ் மீடியாவின் நிழல் உலக செய்திகள். தமிழக தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கும் வேளையில் திரைக்கு பின்னால் நடக்கும் இனிப்பு பரிமாற்றங்களும் அணிமாற்றங்களும் அதிகார மையங்களின் நகர்வுகளும் தான் இன்றைய ஹாட் டாபிக். இதோ இன்றைய தொகுப்பு. தேர்தல் தேதிக்கு முன்பே சூரிய கட்சி வேட்பாளர்களின் கைகளில் தலா 2 முதல் 5 ஸ்வீட் பாக்ஸுகள் டெலிவரி செய்யப்பட்டு விட்டது. இப்போது சபரீசன் அவர்கள் கன்னியாகுமரி முதல் ஆந்திரா எல்லை வரை ஒரு ரகசிய விசிட் அடித்து வருகிறாராம். பெண் நிறுவனத்தின் ரகசிய ரிப்போர்ட் படி எந்தெந்த தொகுதிகளில் வீக்காக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்பெஷல் கவனிப்பு தேவைப்படுகிறது. அவருடன் செல்லும் அந்த வெளிநாட்டு பிரமுகர் தான் ஒவ்வொரு மூவையும் கச்சிதமாக முடித்துக் கொண்டிருக்கிறாராம். இந்த ஸ்வீட் விநியோகத்தை மோப்பம் பிடித்துதான் வருமான வரித்துறை ஆங்காங்கே பாய்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. திருநெல்வேலி முதல் வேலூர் வரை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்ட் நடந்தாலும் திமுக தரப்பு உஷாராக இனிப்புகளை வேறு இடங்களுக்கு மடைமாற்றி விட்டதாக ஒரு தகவல் கசிகிறது. டெல்லியின் அஸ்திரங்களை முன்கூட்டியே கணித்து காய் நகர்த்துகிறார்களாம். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் டிவிகே சார்பில் போட்டியிடும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இப்போது ஒரு விசித்திரமான சிக்கலில் இருக்கிறாராம். மேடையில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என அவர் சொல்லும்போது உள்ளூர் டிவிகே நிர்வாகிகள் தலையில் துண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இப்போதும் சட்டையில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டே அவர் வலம் வருவது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மக்கள் அவரை அதிமுகவின் முகமாகவே பார்ப்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கிறது டிவிகே தரப்பு. தூத்துக்குடி, திருச்செந்தூர் என சுமார் 1 லட்சம் மீனவ ஓட்டுகளை குறிவைத்து வேலை செய்த அஜிதா இப்போது திமுக கூடாரத்தில். டிவிகேவில் சீட்டு கிடைக்காத விரக்தியில் இருந்தவரை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் லாவகமாக தூக்கிவிட்டாராம். முதல்வர் முன்னிலையில் இணைய வேண்டியவரை அதிக வெளிச்சம் வேண்டாம் என மேலிடம் சொல்ல கனிமொழி MP முன்னிலையில் சிம்பிளாக முடித்து விட்டார்கள். அஜிதாவை தொடர்ந்து அதே மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னொரு முக்கிய புள்ளியும் திமுக பக்கம் தாவ தயாராகி வருகிறாராம். வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. செல்வ பெருந்தகையின் பெரும் முயற்சியால் இந்த பயணம் உறுதியாகியுள்ளது. செல்வ பெருந்தகை தொடர்ந்து கார்கேவிடம் பேசி ராகுலை ஒரு வழியாக பிரச்சாரத்துக்கு வர சம்மதிக்க வைத்து விட்டாராம். சென்னை, கோவை, தூத்துக்குடியில் பிரியங்காவுடன் ராகுல் பிரச்சாரம் செய்ய போவது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தந்துள்ளதாம். ஸ்டாலினும் ராகுலுக்கும் இடையே இருந்த சில கசப்புகள் நீங்கிவிட்டதாக சொல்லப்பட்டாலும் மேடையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக தோன்றும்போதுதான் அந்த பழைய கெமிஸ்ட்ரி தெரிய வரும். போன முறை கோவை வந்தபோது ஸ்டாலினுக்காக ஸ்வீட் வாங்கி வந்த ராகுல் இந்த முறை என்ன வாங்கி வருவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சென்னை காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது. அந்த பதவிக்கு முதலில் பரிசீலிக்கப்பட்டவர் தினகரன் IPS ஆம். ஆனால் அவர் நியமிக்கப்பட்டால் அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படுவார் என திமுக தரப்பு தேர்தல் கமிஷனில் புகார் செய்யும் என்ற ஆலோசனை வழங்கவே அதை ஏற்கும் விதமாக மாற்றம் நடந்துள்ளது. மேலிடத்தில் அதிகாரிகளை மாற்றினாலும் அடிமட்டத்தில் தங்களுக்கு விசுவாசமானவர்களை கொண்டு தேர்தல் வேலைகளை தங்கு தடையின்றி முடிக்க திமுக தரப்பு பக்கா பிளான் போட்டுள்ளது. நிழல் உலக செய்திகளில் இன்று நாம் பார்த்த தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது HKS வாய்ஸ் மீடியா.